ஆதவ் அர்ஜுனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது அந்த ட்விட்டர் பதிவு, நீக்கப்பட்ட பதிவு நீங்க பாத்தீங்களா? ஆமா. பேய்கள் அரசாண்டால் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இலங்கையிலும் நேபாளத்திலும் நடந்த புரட்சி எல்லாம் இங்க வரணும்ன்றாரு. இளைஞர்களே வாங்க. அந்த ட்வீட் இல்ல இப்ப. இல்ல. அத புரிஞ்சுக்கோங்க. சோ இது என்னன்னா, இது வந்து ஒரு அவசர குடுக்கத்தனமா வந்த பதிவா நான் பார்க்குறேன். ஆல்ரெடி இப்ப வந்து லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் தமிழ்நாட்டுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு இதா இருக்கு. இப்ப நம்மலாம் பேசும்போது பார்த்து பேசுறோம். ஏன்னா நம்ம சொல்ற ஒரு வார்த்தை தவறா புரிந்து கொள்ளக்கூடாதுங்கிறதுல அவ்வளோ கான்ஷியஸா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா வேற வழி இல்ல. இந்த நேரத்துல சில விஷயங்கள் பேசி தான் சரி செய்யவும் முடியும். அதனால தான் உட்கார்ந்து பேசுறோம். இக்கட்டான சூழல் தான். இருந்தாலும் ஒரு மக்களுக்கு ஒரு புரிதல் வேணும். அப்பதான் அடுத்த கட்ட சமூகம் கரெக்டா இருக்குங்கிறதுக்காக நம்ம உட்கார்ந்து பேசுறோம். இது ஆதவ் அர்ஜுனாக்கு தெரியணும். அவரும் அரசியல்ல கத்துக்குட்டிங்கிறத இந்த ட்வீட் மூலமா வெளிப்படுத்திட்டாரு. ஏன்னா நீங்க சொல்ல வர்றது நேபாளத்துல என்ன நடந்துச்சு? அங்க வந்து எக்கனாமிக் அங்க இருக்கக்கூடிய எக்கனாமிக் ப்ராப்ளம் மட்டும் இல்ல. அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளையும் வீடு பூந்து அடிச்சு அவங்களுடைய பொருட்கள் சூறையாடப்பட்டு அரசு நிறுவனங்கள்லாம் திவாலாக. இது ஒரு கலவரம். கலவரத்தை வந்து நம்ம புரட்சின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இப்ப மெரினாவில் நடந்தது புரட்சி. மக்கள் யாருக்கும் தீங்கு இல்லாம ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா அது மெரினா புரட்சி. நேபாளத்தில் நடந்தது கலவரம். அது அந்நிய நாட்டு சதிகள் அதுல இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு நாடும் இருக்குது. புரியுதுங்களா? அப்ப அது சோசியல் மீடியா அவுட் பிரேக்ல ஏற்பட்ட ஒரு விஷயத்த இது கூட கம்பேர் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா, அதுவும் தாவேகா மாதிரியான தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் மாதிரியான தொண்டர்களை உங்க பக்கம் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ட்வீட்டை போட்டீங்கன்னா, இது ஓப்பன் வயலன்ஸுக்கு கூப்பிடுற மாதிரி. இல்ல ஐயா, அந்த மாதிரி அந்த தொண்டர்களை வச்சுக்கிட்டு இப்படி அப்புறம் பேசுறதுன்னா இப்ப சரி, இப்ப ஆதவ் அர்ஜுனா அந்த கட்சியில பொறுப்புல இருக்கவர். அவர் இப்படி ஒரு ட்வீட்டை போடுறாருன்னா, இது பொறுப்பு இல்லாம போட்ட விஷயம் தாங்க இது. இது ரொம்ப தப்பான ஒரு ட்வீட். அதனாலதான் அவர் டெலீட் பண்றதுக்கு சொல்லியிருப்பாங்க. போன் பண்ணி நீங்க அதை டெலீட் பண்ணுங்க, இல்லைன்னா ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அவர் டெலீட் பண்ணிட்டாரு.